ஹலோ மக்களே! வெல்கம் டூ ஸ்கில்ஸ் வித் ஸ்வேது. இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு கிரேட் லீடர பத்தி, ஒரு பிரேவ் ஃபைட்டர பத்தி தான் நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். அண்ட் இது கண்டிப்பா கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்குலாம் இவர பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம எல்லாருமே ஹிஸ்டரியில 5 மார்க்குக்காக படிச்சிருப்போம். பட் ஆனா இவர பத்தி டீப் டவுனா படிச்சிருக்க மாட்டோம். பட் ஆனா அவருடைய பிரேவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர பத்தி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பிகாஸ் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம எவ்வளவு பிரேவான ஒரு வழி வழியா வந்துருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் இத ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேன். அண்ட் இன்னொன்னு நான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுங்க. நியூஸ் பேப்பர்னா நம்ம படிக்கிற நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுக்க ஹிந்துல வந்து தனியாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு அழகா ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஒரு நியூஸ் பேப்பர். நான் பார்த்தேன். அண்ட் பர்சனலி அது எனக்கு பிடிச்சதுனால நான் வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இது படிக்க பிடிக்கும். பிகாஸ் அதுல பிக்சர்ஸா இருக்கட்டும், த வே தே ஹேவ் கிவன் அபவுட் த ஸ்போர்ட்ஸ், சேலஞ்சஸ், குவிஸஸ், பசில்ஸ் இது எல்லாமே இருக்கு. சோ அது பசங்களுக்கு இன்னும் ஆர்வத்த தான் அதிகமாக்கும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, யூ கேன் சீ த சேஞ்சஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். என்னன்னா, த வே ஆஃப் பிஹேவியர், த வே ஆஃப் ஸ்பீச், அவங்களுடைய வே ஆஃப் லேர்னிங் எல்லா மெத்தடாலஜிஸுமே சேஞ்ச் ஆகறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். நீங்க எப்படி புக் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ, அந்த மாரி நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவங்க ஹை லெவல் ஆஃப் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னா வந்து நீங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் குடுக்கலாம். பட் இந்த நியூஸ் பேப்பர்ல ரொம்பவே காமனா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டஃப்பா தான் இருக்கும். பட் படிக்க படிக்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் சேலஞ்சஸ்லாம், பசில்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ கமிங் டூ அவர் ஹீரோ. அவருக்கு ஒரு டைட்டிலே குடுக்கலாங்க. ஒன் டே அஸ் அ டைகர். ஏன்னு நான் சொல்றேன். டைகர்ன்னு சொன்னாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹிஸ் நேம் இஸ் திப்பு சுல்தான். சோ இவர் நேம கேள்விப்பட்டோனே, இவரா? அப்படின்னு தோணுதா உங்க எல்லாருக்கும்? எஸ். திப்பு சுல்தான பத்தி தான் பார்க்க போறோம். ஹி இஸ் ஃபேமஸ்லி நோன் அஸ் டைகர் ஆஃப் மைசூர். ஏன் அவருக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? அவர் வந்து எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், "ஆடா 100 வருஷம் வாழ்றத விட, ஒரு நாள் புலியா வாழு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது மட்டும் இல்லங்க, வாழ்ந்துமே காமிச்சிருக்காரு. அவர வந்து ஃபாதர் ஆஃப் மாஸ்டர் ராக்கெட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்பதாங்க எலான் மஸ்க்க பத்திலாம் அவர் இந்த டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜின்லாம் பேசுறோம். ஆனா 200 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ கதற விட்ட ஒரு பெர்சன் யாரு அப்டின்னா, ஒரு டெக்னாலஜி இறக்குன ஒரு பெர்சன் யாரு அப்டின்னா, நம்ம திப்பு தாங்க. சோ பிரிட்டிஷ்காரனே பயந்து ஓடுன அளவுக்கு அவ்ளோ பெரிய டெக்னாலஜி இறக்குனவர் வந்து நம்ம திப்பு. அவருக்கு வந்து என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் மாஸ்டர் ராக்கெட்ரி அப்டின்னு வச்சிருந்தாங்க. இன்னுமுமே ஸ்டில் நாசால அவருடைய டெக்னாலஜிய வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க அப்டின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் அவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? அந்த டைகர் பிராண்ட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. சோ அதுல வந்து வெப்பன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து த்ரான்ஸா இருக்கட்டும், இந்த மாரி பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்க எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்குமா, டைகர் பேட்டர்ன்ல தான் இருக்குமா. அதுலயும் எஸ்பெஷலி ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மெக்கானிக்கல் டாய் இருக்குமா, திப்பூஸ் டைகர் அப்படின்னு சொல்லி. அந்த அந்த மெக்கானிக்கல் டாய் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ வந்து டைகர் வந்து ஹண்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இட் வாஸ் ஹிஸ் வே ஆஃப் ஷோயிங் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் அவர் எப்படி பிரேவான ஒரு பெர்சன்னு சொல்றீங்க அப்படின்னா, 1799ல செரிங்கபட்டம் வார் அப்படின்னு ஒரு வார் நடந்தப்போ, திப்புக்கு ஓடுறதுக்கும், ஒளியறதுக்கும் நெறைய சான்சஸ் இருந்ததாம். ஆனா, அவர்